மட்டக்களப்பில் காணப்படுகின்ற புகையிரத சேவை பற்றி பலமுறை கூறியிருக்கின்றோம். கடந்த காலத்தில் இருந்த புகையிரத சேவை என்பது சாதகமாக இருந்தது. ரொமேனியன் வகை புகையிரதம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இப்போது பவர்செட் வகை புகையிரதம் பயன்படுத்தப்படுகின்றது. ரொமேனியன் வகை புகையிரதம் பயன்படுத்தப்பட்ட போது 10 பெட்டிகள் பூட்டப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட உரங்கள் இருக்கை 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு காணப்பட்டது. அதன் மூலமாக நாளொன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானத்தை பெறக்கூடியதாக இருந்தது. அது பவர்செட் வகையான புகையிரதமாகவும் அதே நேரத்தில் 5 பெட்டிகள் குறைக்கப்பட்ட போது இப்போது அந்த வருமானம் 3 லட்சம் வரை குறைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே செல்லுகின்ற நேரம் கூட தவறாக அமைந்திருக்கின்றது. கடந்த காலத்தில் கொழும்பிலிருந்து 7 மணிக்கு புறப்பட்டால் மட்டக்களப்புக்கு 4 மணிக்கு செல்லுகின்றது. இது சாத்தியமான ஒரு போக்குவரத்தாக இருந்தது, மக்கள் விரும்பக்கூடிய போக்குவரத்தாக இருந்தது. ஆனால் தற்போது கொழும்பிலிருந்து புறப்படுகின்ற அந்த புகையிரதம் 11 மணி இரவு வெளிக்கிட்டு மட்டக்களப்பில் 9:30 மணிக்கு செல்லுகின்றபடியால் 9:30க்கு செல்லுகின்றவர்கள் தங்களுடைய அலுவலகங்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஒரு நாள் மேலதிகமாக விரயமாக்கப்படுகின்றது. எனவே தயவு செய்து கேண்டீன் வசதிகள் கூட இப்போது இருக்கின்ற பவர்செட் புகையிரதத்தில் இல்லை. எனவே இந்த புகையிரதத்தின் மீது ஆகவே தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தில் கௌரவ அமைச்சரிடம் கேட்டுக்கொள்வது, கடந்த காலத்தில் இருந்த நேர ஒழுங்கு, கடந்த காலத்தில் இருந்த புகையிரத வகை, இதனை பயன்படுத்துகின்ற போது நாளொன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் பெறக்கூடிய விதத்தில் அந்த புகையிரத சபை இருக்கும். 7 லட்சம் ரூபாய் அந்த வருமானத்தை இழக்க வேண்டாம் என்று கூறி எனது